நம்ம வீட்ல தக்காளி செடி வந்துச்சு. முன்னாடியே வந்திருந்து பூ விட்டுருந்து. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காய் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதே அளவுக்கு ஒரு காய் வந்துச்சுங்க. என் சின்ன பையன் ஆர்வக்கோளாறுல எல்லாத்தையும் பறிச்சு தூக்கி போட்டுட்டான். அது என்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, மம்மி வீட்ல தக்காளி இல்ல. ஸோ இந்த தக்காளிய வச்சு நீங்க சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேனாடான்னு கேட்டா, இல்ல நீங்க சொல்லல. நானா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டான். அதை தூக்கி போட்டுட்டான். இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இத பறிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது வெண்டைக்கான்னு நினைக்கிறேன். பப்பாயா சீடும் போட்டிருந்தேன். லீஃப் பார்க்கறதுக்கு ஓரளவு அந்த மாதிரி இருக்கு. நான் வெண்டைக்காவும் போட்டிருந்தேன். மேபி அதுவா இருக்குமோ என்னமோ தெரியல. இனி வந்தாதான் தெரியும். இது வெண்டைக்காவா பப்பாயாவான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே தெரியல. நிறைய சீடு போட்டு வச்சிருவேன். நம்ம ஊர்ல நிறைய செடி இருக்கும் இல்லையா? எனக்கு இங்க செடி வளர்க்கணும்னு ஆசை. ஆனா இங்க வராது எதுவுமே அந்த அளவுக்கு நம்ம வச்சாச்சுன்னா. அதனாலே சரி ஏதோ ஒண்ணு அப்படியே மண்ணில் போட்டு வைக்கிறது. வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை பாருங்க, நல்ல செழிப்பா இருந்தது. விண்டர் முடிஞ்சு இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிதான் வரும். லைட்டா திழந்து வந்திருக்கு பாருங்க. விண்டர்ல எப்பவுமே இந்த மாதிரிதான் எல்லாம் தொழிஞ்சு போயிடும். இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கருவேப்பிலைக்கு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்துடும். டொமேட்டோவும் வந்துச்சு. அதுவும் இனி நல்லா வளர்த்தி எடுக்கணும்னு ஒரு இது. அப்புறம் இங்க பாருங்க, இது பூ செடி காமிச்சிருந்தேன். முன்னாடி வீடியோல எல்லாம் காமிச்சிருந்தேன். விண்டர்ல நல்லா இருந்துச்சு. பூ நிறைய இருந்தது. இப்போ எப்படி காஞ்சி போயிடுச்சு பாருங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால எல்லாம் காஞ்சி போச்சு. இனி இதோட லைஃப் இவ்வளோதான், முடிஞ்சிடும் இதோட. அப்படிதாங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் இவ்வளோதான். இன்னும் நிறைய பிளான்ட் வைக்கணும்னு ஆசை. வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க மண் இருக்கு. இது எல்லாத்தையும் இனி புது மண் இதுல ஃபில் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் கிளச்சிட்டு இதுல கொஞ்சம் ஊர்ல கீரை, சிவப்பு கீரை விதை இதெல்லாம் எடுத்துட்டு இங்க போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். பார்ப்போம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கேயும் சின்னதா ஒரு கிருஷி வேலை ஆரம்பிச்சிடலாம்.